அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய காணொலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில நம்ம சுழற்சி இயக்கம், அதாவது அலகு 5 நம்முடைய நீட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ரொட்டேஷனல் மோஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, 2016ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கொடுக்கப்பட்ட படத்தில் படம் கடிகார சுற்றில், அதாவது போட்டிருக்கு கடிகார சுற்றில் வட்ட இயக்கத்தில் உள்ள ஒரு துகள் போட்டிருக்கு இல்லையா, அந்த துகளின் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் மொத்த முடுக்கம் A = 15 மீட்டர்/s². ஏனுடைய திசை இந்த காட்டியிருக்காங்க, அதனுடைய எண் அளவு A = 15 மீட்டர்/s². வட்டத்தின் ஆரம் 2.5 மீட்டர், ஆறு இருக்கு இல்லையா, 2.5 மீட்டர் எனில் துகளின் வேகம் என்ன? இப்ப துகளின் வேகம் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம். சரியா? அதுக்கு விளக்கம் போல் 4 தெரிவுகள். 4 தெரிவுகள் என்னலாம் சார்? ஒன்று 5.7 மீட்டர்/s, 6.2 மீட்டர்/s, 4.5 மீட்டர்/s, கரெக்டா 5 மீட்டர்/s. இது எது சரியான விடை பார்க்கலாமா? சரி. இப்ப குறிப்பிட்ட திசையில் முடுக்கம், அதாவது இந்த திசையில் A = 15 மீட்டர்/s². அப்போ மைய நோக்கு முடுக்கம் அது எவ்வளவு சார்? மைய நோக்குனாலே இந்த அர்த்தம், இந்த மையத்தை நோக்கிய முடுக்கம். ஏன்னா மைய நோக்கு விசை மைய விலக்கு விசை படிச்சிருக்கோம் இல்லையா, மைய விலக்கு விசை ஃபார்முலா என்ன? mv²/r. சரியா? m எடுத்துட்டா கூட v² a/r அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. சரியா? mv²/r force ma. சரி, அது இருக்கட்டும். குறிப்பிட்ட திசையில் முடுக்கம் A = 15 மீட்டர்/s². அப்ப மைய நோக்கு முடுக்கம் என்பது இந்த ஆங்கிள் 30 டிகிரியா இருந்தா இது ஏசின்னு சிம்பிள் வச்சுக்கணும். மைய நோக்கு முடுக்கம் A cos θ கிடைக்கும். சரியா? அப்ப இது தீட்டாங்கிறதுனால இது A, இது தீட்டா, அப்ப A cos θ. அப்போ A எவ்வளவு சார்? 15. cos θ எவ்வளவு சார்? cos 30 டிகிரி. சரியா? அப்போ 15 × cos 30 எவ்வளவு நம்ம படிச்சிருக்கிறோம், √3/2 cos 30 டிகிரி. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, AC இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அதான் v²/r. இது எப்படி சார் இருந்தது? F = ma, that is equal to centripetal force mv²/r. ரெண்டு பக்கம் m எடுத்துட்டோம்னா v² = AC × r என்று நமக்கு கிடைக்கும். அப்ப AC = v²/r. AC = v²/r. அப்ப இதுல r என்பது என்னது? ரேடியஸ் 2.5 மீட்டர். சரியா? சோ v² = AC × r. AC = v²/r. அப்ப v² = AC × r. சரி. இப்ப அடுத்தது இதுல வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். v² = AC 15 × √3/2. r எவ்வளவு? 2.5. இப்ப 15/2 எவ்வளவு சார்? 37.5 × √3/2. 37.5/2 எவ்வளவு சார்? 18.75 × 1.73. இது வரைக்கும் சரிதான் சார். அப்படி இருந்தாலும் பெருக்கி போட்டிருக்கு. பெருக்கி போட்டா 32.475 அப்படின்னு வரும். வருமா சார்? கஷ்டம். கால்குலேட்டர் இருந்தா தான் போடலாம். கால்குலேட்டர்ல நம்மளுக்கு வீட்டில் அலோவ் பண்ற மாதிரி தெரியல. அப்படி எப்படி போடுறது அப்படின்னு சொன்னா, இது ஒருவேளை 20 இருந்துன்னு வச்சுக்கோமே, 20 × 1.7 எவ்வளவு வரும்? 34. நிச்சயமா 36 வராது. 20 × 18 பெருக்கினா தான் 36. அதோட கொஞ்சம் கம்மியா தான் வரும். சரி, அதே மாதிரி இது எவ்வளவு கம்மியா, இந்த 18.7 குறையான்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா இது 25 வருமா? 25 கண்டிப்பா கூட தரும். சரி, அப்ப இந்த ஆன்சர் 25க்கும் 36க்கும் இடையில் இருக்கும். இதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்க? இந்த v² மதிப்பு 25க்கும் 36க்கும் இடையில இருந்தா v இன் மதிப்பு எப்படி சார் இருக்கும்? இதனுடைய ரூட் 5க்கும் 6க்கும் இடையில இருக்கும். சரி, 5க்கும் 6க்கும் இடையில இருக்கும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகள்ல பாத்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே 5.7 மீட்டர்/s கொடுத்திருக்காங்க. அப்புறம் 6.2, 4.5, கரெக்டாக 5 எல்லாம் கொடுத்திருக்காங்க. 5க்கும் 6க்கும் மெத்தட் எடுக்கும்போது 5 இருக்க வாய்ப்பே இல்லை, 25 இல்ல, அப்ப ஜாஸ்தி 32 நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி 30 மேல தான் கிடைக்கணும், மாற்று கருத்தே இல்லை. சோ அப்போ 5.7 மீட்டர்/s தான் துகளின் வேகம். துகளின் வேகம் = 5.7 மீட்டர்/s. நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல முதலாவது தெரிவு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், முதலாவது விடை சரியான விடை. இந்த மாதிரி இருக்கப்படும் போது எண்களோடு நம்ம எந்த அளவுக்கு பரிச்சயம் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது தான். இதை பார்த்த உடனே நம்ம சொல்ல தெரியணும். அதாவது இது 25ல இருந்து 36க்குள்ள இருக்கும். அப்படி இருந்தால் நமக்கு v னுடைய மதிப்பு 5ல இருந்து 6க்குள்ள இருக்கும். ஏன்னா 5 25 6 36 இல்லையா? சோ அந்த ஐடியா இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா நம்ம ஆன்சரை பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ நம்ம அடுத்த காணொலியிலையும் நம்ம ரொட்டேஷனல் மோஷன், சுழற்சி இயக்கத்துல ஒரு கேள்வி நம்ம பார்ப்போம். அடுத்த காணொலி காணும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.